லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? ஆர்கே சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஜம்மு காஷ்மீர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே மக்களுடைய வாக்குப்பதிவின் அடிப்படையில் ஜனநாயக ஆட்சிக்கான ஒரு முன்னெடுப்பு. அங்கே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது. ஹரியானாவில் பாஜக வெற்றி பெறுகிறது. முன்னிலையில் இரண்டுமே இப்போதைய நிலவரப்படி இருக்கிறாங்க. இந்த எப்படியான ஓட்டிங் பேட்டர்னாக இதை பார்க்குறீங்க? ஹேட்ரிக் வெற்றி ஹரியானாவில், ஆன்டி இன்கம்பன்சின்ற வார்த்தைக்கு எங்கள் அர்த்தம் இல்லையா? அதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க? அதை எப்படி பார்க்கணும்? ஜம்மு காஷ்மீர் சொல்கிற மெசேஜ் என்ன? இல்லை, ஹரியானா ரொம்ப வியப்பான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அது எப்படி உங்களுடைய இந்த நான்-ஜாட் ஓபிசிஸ்னுடைய அந்த ஓட்டு நீங்கள் தக்க வச்சிடுறீங்க, தலித்தை தக்க வச்சிடுறீங்க. தலித்து போனவங்க, அதாவது ஜூனில் போனவங்க இப்போ திரும்பி வந்துட்டாங்க. அப்பர் காஸ்ட் ஓட் பேஸ் அப்படியே இருக்குது, ஜாட்டுகளும் போல. இது எப்படி காம்பினேஷன் வரும் எனக்கு புரியல. இதில் வேறு ஏதோ தில்லுமுள்ளு இருக்குது, இது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம நேராக பார்க்கும்போது பிஜேபி என்ன செய்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் அதிகாரத்தில் இருக்கிறது, குஜராத்திலிருந்து இதுவரை இறக்க முடியவில்லை என்ற ஒரு கதை இருக்கிறது. அதே மாதிரி மத்திய பிரதேசில் இறக்க முடிய மாட்டேங்குது, ஹரியானாவில் இறக்க முடிய மாட்டேங்குது. காங்கிரஸினுடைய அதே நேரத்தில் இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் அதிகாரத்துக்கு வந்தாங்க, ஆனால் தக்க வைக்க முடியவில்லை. மத்திய பிரதேசில் அதிகாரத்தை வந்தாங்க, தக்க வைக்க முடியவில்லை. பீகாரில் அதிகாரத்தை வந்தாங்க, தக்க வைக்க முடியவில்லை. இது காங்கிரஸினுடைய விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த முறை நாம் பார்த்த ஒரு கேம்பெயினில் பார்த்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மோடி அந்த அளவுக்கு அதிகமாக ஹரியானாவில் கேம்பெயின் பண்ணவில்லை. அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி இருந்தது. அதாவது இந்த தேர்தல் ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு அவர் வந்திருந்தார்கள். அதே மாதிரி என்னென்ன தேர்தல் கமிஷனுடைய அந்த ஒத்தாசையோடு, தேர்தல் கமிஷனுங்கிறது பாஜகவினுடைய ஒரு கிளை அலுவலகம், அதை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அதாவது உங்களோட ஸ்டேட்மெண்ட்டே அப்படிதான். ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கருத்தோ இல்லை என்றால் அதை ஒட்டிய ஒரு விஷயமோ பேசினால் இம்மீடியட்டாக தேர்தல் ஆணையம் ஆக்ஷன் எடுக்கும். நரேந்திர மோடி 100க்கு மேற்பட்ட முறை இந்த லோக்சபா தேர்தலில் பேசினார், ஒரு ஆக்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி எடுக்க வேண்டும்னு ஒரு ரூல் இருக்கிறது, அது சில இடங்களில் செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த தேரா சச்சா சௌதா என்ற அந்த அமைப்பினுடைய ராம் ரஹீம் சிங் என்ற அந்த நபரை இந்த எப்பெல்லாம் தேர்தல் வருதோ, அது முனிசிபல் தேர்தலிருந்து ஆரம்பித்து லோக்சபா தேர்தல் வழியான எந்த தேர்தல் வந்தாலும் அவரை வெளியே விட்டு அவரை வச்சு ஓட்டு கேட்க வைக்கிறது. அப்போ இது எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. தேர்தல் ஆணையமானாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி, இது அனைத்து, அதாவது இது லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது. ஹரியானாவை பொறுத்தவரை அவர்கள் எப்படியும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது ஒரு அமோக வெற்றியாக இன்னைக்கு அமைந்துள்ளது என்றதான் பார்க்கிறோம். இதில் ஓபிசி சீட்டில் பார்த்தீங்கன்னா 25 சீட்டில் 20 சீட்டில் பிஜேபி ஜெயிக்கிறது கடைசியில். அதே மாதிரி நான் ஓஜி ஜாட் சீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா சீட்ஸ்லேயும் கணிசமான அளவில் வாக்கு வந்திருக்கிறது. எங்கேயுமே பாஜக ரொம்ப கீழே போகவே கிடையாது ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா. அப்போ ஜாட்டு ஓட்டை அப்படியே ஸ்பிளிட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரிய வருது. அப்போ ஜாட்டு ஓட்டுகள் ஏறத்தாழ 30 தொகுதிகளில் ஜாட்டு ஓட்டுகள் இருக்கிறது. அவர் தான் மெஜாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே ஈக்குவலாக ஸ்பிளிட் ஆகிருக்கிறது. பிஜேபிக்கு 14 சீட்டு போயிருக்கிறது, காங்கிரஸுக்கு 14 சீட்டு போயிருக்கிறது. இதோட வியப்பான எனக்கு விஷயமே கிடையாது. அதாவது ஜாட்டுகளும் எங்கூட இருப்பாங்க, நான் ஜாட்டுகளும் எங்கூட இருப்பாங்க, தலித்துகளும் எங்கூட இருப்பாங்க, அப்பர் காஸ்ட் எங்கூட இருப்பாங்க. இது யுக்திக்கு நிரக்காத ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். உலகத்தில் எங்கேயுமே நடக்காத விஷயமா இருக்கு. இதோட பெரிய இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் எங்கேயுமே இருக்காது. அதாவது நம்மளுடைய காஸ்ட் டைனமிக்ஸில் நாம் பார்த்தோம்னா, இப்போ தமிழகத்தில் இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்ன? ஓபிசிஸ், எம்பிசிஸ், அந்த பிசிஸ், அந்த கம்யூனிட்டியே எஸ்சிஸுக்கு வழி கூட விட மாட்டேங்குதுன்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வேங்க வாசலிருந்து ஆரம்பித்து எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி, அப்போ எஸ்சிஸை கீழே வைக்க வேண்டும் என்ற அந்த இடத்துல இருந்தான். அதே மாதிரி ரிசர்வ் தொகுதியில் இல்லாமல் ஒரு எஸ்சி வேற எங்காச்சும் நின்று வெற்றி பெறுவது அரிய விஷயமா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கிறது. அப்போ ஹரியானாவில் சோஷியல் இன்ஜினியரிங் அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய இகாலிட்டேரியன் க்ரௌடு. நான் ஓபிசி இடத்துலையும் பிஜேபி ஜெயிக்கிறாங்க, ஓபிசி இடத்துலையும் பிஜேபி ஜெயிக்கிறாங்க, ஜாட் இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க. தலித் இடத்துல பார்த்தீங்கன்னா 9 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, 17 இடத்துல 9 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 8 இடத்துல ஜெயிக்கிறாங்க.
அப்போ இது எனக்கு இன்னும் புரியலைங்க, சுத்தமாக புரியல ஹரியானாவில் என்ன நடக்குது. ஜெயராம் ரமேஷ் வந்து அதுக்குள்ள கடிதம் எழுதியிருக்கிறார், இதுல சந்தேகம்னு காங்கிரஸ் எல்லோருமே பேசுறாங்க, இது ஓட்டிங் அதாவது கவுண்டிங் வந்து ஃபேரா நடக்கலன்னு சொல்றாங்க. இந்த சந்தேகங்கள்லாம் எப்படி பார்க்கணும்? இதுல உண்மை தன்மையோட பார்க்கறீங்களா இல்ல நீங்க சொல்றது கால்குலேஷன் அடிப்படையில சந்தேகிக்கிறது? அவங்க வைக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவா வைக்கிற குற்றச்சாட்டுகள், காங்கிரஸ் வைக்கிறது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது காங்கிரஸினுடைய குற்றச்சாட்டு என்பது அதில் அஃப்கோர்ஸ் அது அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. அதாவது என்ன, மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்ப்ளோரர் எதை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையம். அப்படி இருந்தால் கூட தேர்தல் ஆணையர்கள் மேலே நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் அவர்கள் வந்து பாஜகவை பொறுத்தவரை பாஜக நபர்கள் மேலே ஆக்ஷனே கிடையாது, பாக்கி இருக்கிற நபர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை தாண்டி நம்மளுடைய பத்திரிகையாளர் சஞ்சீவி சாதகோவன் அங்கே வேலை பண்ணிட்டு இருந்தார் ஹரியானாவில். அவர் கூறுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸினுடைய கேண்டிடேட் செலெக்ஷனே பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஹூடாவுக்கும் செல்ஜாவுக்கும் வந்து ஒத்துப்போகவே இல்லை ஒரு இடத்துலையுமேன்ட்டு. அதாவது காங்கிரஸில் இப்போ இருக்கின்ற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இப்போ லோக்சபா தேர்தலை தாண்டி இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு புத்துயிர் வந்திருக்கிறது. அந்த புத்துயிரில் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி 2019 வந்து ஒரு மிதப்பு இருக்கு இல்லையா, அதே மிதப்பில் வந்து காங்கிரஸ் வந்து இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்தது. அதாவது சரி, யார் என்ன பண்ணாலும் நாங்கள் ஜெயிக்க போகிறோம், 2 வாட்டி 3 வாட்டி இவங்களை உட்கார வச்சாச்சு, இனி நிச்சயமாக ஹரியானாவில் வந்து பிஜேபி வைக்கவே முடியாது, பிஜேபி இல்லைன்னா யார் வர முடியும், நாம தான் வர முடியும். 2009 அதே மதப்பில் தான் இன்னைக்கு இருந்தாங்க என்பதுக்கான ஒரு சான்றுகள் அங்கங்கே வருகிறது. ஆனால் இது டெஃபினெட்லி எனக்கு இந்த சோஷியல் இன்ஜினியரிங் வந்து எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது இந்தியாவில் நான் பார்த்ததே கிடையாது. நிச்சயமாக இது பெரிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். நாங்கள் போய் ஸ்டடி பண்ணணுன்னு இருக்கிறேன் நான். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அவர்கள் இது வரை வந்து கல்லடித்து அடித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி வந்து ஓட்டு போட்டு தெரிவித்திருக்கிறார்கள், எங்களுக்கு நீங்கள் வேண்டாம், யாரும் பிஜேபி வேண்டாம், வேறு எவனாச்சும் வந்து உட்காந்துட்டு போகிறான் என்ற அளவில் தான் பேசியிருக்காங்க, பண்ணியிருக்கிறார்கள். அதில் எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, தாரிக் அமி என்ற நபர் வந்து ஜெயிச்சு வந்திருக்கார். சிபிஎம்னுடைய 5வது முறையாக ஜமாத் இஸ்லாமியினுடைய ஆப்போனண்ட்டை வந்து எதிர்த்து நின்று ஜெயிச்சு வந்தார். இல்திஜா முஃப்தி, மெஹபூபா முஃப்தியினுடைய மகள் தோத்து விட்டார் என்ற ஒரு வருத்தமான செய்தியும் இருக்கிறது. அதே மாதிரி வினேஷ் போகட் வந்து ஹரியானா ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு பர்சனல் விக்டரியாக இதெல்லாம் தோணுகிறது. ஜம்மு காஷ்மீரில் 370 வந்து எப்படி பார்த்திருக்கிறார்கள் அந்த மக்கள்? ஏன்னா பாஜக அதை முன்வைத்து தான் இத்தனை அரசியலும் செய்திருக்கிறார்கள். அவங்க பார்லிமெண்ட்டுக்கும் அதை தான் பேசினாங்க, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு பேசினாங்க. அந்த மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், அங்கே தீவிரவாதம் குறைந்து விட்டது, அங்கே வந்து சுற்றுலா கூடியிருக்கிறது, பிஸ்னஸ் டெவலப் ஆகிருக்குது, ரியல் எஸ்டேட் கூடி இருக்குது அப்படின்னு நிறைய புள்ளி விவரங்கள் தரவுகளை அவங்க சாதனைகளாக சொன்னாங்க இல்லையா? பட் ஏன் மக்கள் இப்படி கொடுத்துருக்குறாங்க? பாலும் தேனும் அங்கே ஓடலைங்க. நான் சமீபத்தில் போயிட்டு வந்தேன், அங்கே அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. டூரிசம் வந்து வேலியில் இருக்குது, காஷ்மீர் வேலியில் இருக்குது. இப்போ கம்ப்ளீட் டெரரிசம் வந்து ஜம்முக்கு வந்துருச்சு. அதாவது ஹிந்து பகுதிகளுக்கு இப்போ டெரரிசம் வந்துருக்கிறது. அதாவது பாகிஸ்தான்லேருந்து வந்து அடிக்கிறவன் வர இங்கே அடிச்சுட்டு இருக்கான், காஷ்மீரில் அடிச்சுட்டு இருக்கிறவன் வந்து இன்றைக்கி ஜம்முவில் அடிச்சு கொண்டு இருக்கான். இந்த காஷ்மீர் என்ற இடம் வந்து ஒரு 2 மலை பகுதிகளுக்கு உட்பட்ட இடம் தான். அதாவது பீர்பஞ்சாலும் காரகோரம், இதுக்கு நடுவில் இருக்கிற இடம் தான் காஷ்மீர் வேலி என்று குறிப்பிடுவார்கள். அங்கே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் சீட் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, பிஜேபி அங்கே வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட்டு. ஜம்முவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹிந்து மெஜாரிட்டி ஏரியாஸ். அப்போ அந்த கம்ப்ளீட் அந்த ஹிந்து கான்சாலிடேஷன், ஹிந்துத்வானுடைய அந்த தாக்கம் அதெல்லாம் நம்ம மிக தெளிவாக பார்க்குறோம். எங்கெங்கே ஹிந்து மெஜாரிட்டி இருக்கிறதோ அங்கே பாஜக ஜெயிச்சிருக்கிறது. அப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெரிய ஒரு பிளவு, அதாவது மக்களிடையே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி கொண்டு பாஜக இன்னைக்கு வந்து லார்ஜஸ்ட் சிங்கிள் நேஷனல் பார்ட்டியாக வந்து அங்கே உருவெடுத்துள்ளது. ஆனால் இது நீங்கள் என்னதான் செஞ்சாலும் இப்போ கடைசியில் வந்து இடச்சால பாண்டிச்சேரி மாதிரி தான் இப்போ வந்து அங்கேயும் இருக்கின்ற விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்டினன்ட் கவர்னர்கிட்ட தான் இப்போ எல்லா பவருமே அது வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டார்கள். அவர் வந்து 5 பேரை 5 பிஜேபிக்காரரை வந்து ஏற்கனவே நியமித்து விட்டார். அதுவும் நம்முடைய இதுதான் பாண்டிச்சேரி ஃபார்முலா தான். இங்கே 3 பேரை நியமித்தாங்க. அதாவது பாஜக துளிதம் இல்லாத ஒரு இடத்தில், ஒரு நபர் கூட ஜெயிக்காத ஒரு இடத்துல வந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள் லெப்டினன்ட் கவர்னருடைய இதில். அது சுப்ரீம் கோர்ட்டு கூட கரெக்டுன்னு சொல்லிடுச்சு. அதாவது அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குதுன்னு. இப்போ சச்சின் தெண்டுல்கர் மாதிரியான நபர்களை வந்து நாம் ராஜ்யசபாவுக்கு வந்து நாமினேஷன் அடிப்படையில் இது பண்ணுறோம், அதாவது மெம்பராக பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஆனால் இவர்களுக்கு இந்த நாமினேட்டட் எம்எல்ஏஸ் இருக்கு இல்லையா, இவர்களுக்கு அதாவது பாண்டிச்சேரியும் சரி ஜம்மு அண்ட் காஷ்மீரும் சரி இவருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்குது. இது முழுக்க அரசியல் சாசன சட்டத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கும் எதிரானது. அதாவது நான் வந்து நாளைக்கு ரவீந்திரன் துரைசாமி வந்து அசம்பிளிக்கு தமிழ்நாடு அசம்பிளிக்கு அனுப்பி
இவருக்கு ஓட்டு இருக்கிறப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது. இது பாஜகவினுடைய இன்னொரு சில்மிஷமாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பேசுவோம்.